நீங்க பாத்தீங்கன்னா முற்றிலுமான தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் வாசிக்க முடியும். சோ நீங்க இங்க நல்லா பார்க்கும்போது இந்த முதல் அதிகாரத்துல ஒரு வாலிபனுக்கு வரக்கூடிய சோதனைகளை நாம பார்த்தோம். அந்த வாலிபனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் அங்கே வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அதை 3 விதமாக பிரிக்க முடியும். முதலாவது நாம பார்த்தது என்னன்னா, முதல் 7 வசனங்கள்ல தானியேலுக்கு சுற்றி இருந்ததான ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இருந்த இடம், சொந்த ஊரை விட்டு அந்த வாலிப பருவத்துல இப்படி ஒரு நிலைமை அவருக்கு வரும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டார். அதுவும் இல்லாம ராஜகுலத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் அங்கேயே இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் உச்சம் அடைந்திருக்கலாம். ஆனால் இங்கே எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அவங்க கடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 8-14 உள்ள வசனங்களிலே நாம் சிந்திக்கும் பொழுது 8-16 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் தைரியத்தை மட்டும் பார்க்க முடியாது. தானியேலுடைய வாழ்க்கையில அவர் இருந்ததான அந்த சரியான ஒரு ஜென்டில்மேனாக அவர் நடந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக நாம எவ்வளவு தைரியம் உடையவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறதை விட நம்முடைய தைரியத்தையும் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை சரியான விதத்துல நாம பயன்படுத்துகிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல தானியேல் ஒரு நல்ல உதாரணத்தை நமக்கு கற்றுத் தருகிறான். தானியேலுடைய வாழ்க்கையை நாம் யோசிக்கும் பொழுது அவர் தைரியமான ஒரு நபராக இருந்தார். அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருந்தது என்று நாம் சிந்திக்கும் பொழுது இந்த புத்தகத்தினுடைய மைய, அதாவது கீவோஸ், திறவுகோல் வசனமானது 4ஆம் அதிகாரத்துல இருக்குதுன்னு சொன்னேன். உன்னதமான தேவன் அரசாளுகிறார் என்று நாம் பார்த்தோம். ஆக இவ்வளவு தைரியத்தை கொடுத்ததற்கு மிக முக்கிய காரணம் தானியேலுக்கு. தானியேல் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, தேவன் எல்லாரையும் ஆளுகை செய்கிறார், அவர் என்னையும் ஆளுகை செய்கிறார், இங்க இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் பேரரசுகளையும் அவர் ஒருவரே ராஜ்யம் செய்கிறார் என்கிற சிந்தனை அவனுக்கு இருந்தது. ஆக ஒவ்வொரு முறையும் ராஜாவை எதிர்கொள்ளும் பொழுது, மனிதர்களை எதிர்கொள்ளும் பொழுது அவன் தைரியமாக அவர்கள் எல்லாரையும் எதிர்கொண்டான் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆக அங்கே எதிர்கொண்டது மாத்திரம் கிடையாது, அவன் அணுகக்கூடிய முறைகளை நாம் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சரியான விஷயத்தையும் கூட சரியான விதத்துல செய்ய வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு போதித்து தருகிறது. நாம சரியா இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படுத்தலாம் என்றால் அது தவறான ஒரு விஷயம். இங்க தானியேல் அவர்கள் தன்னை பிரஷர் பண்றதை அறிந்து கொண்டு, அழுத்தம் கொடுப்பதை அறிந்து கொண்டோம். அங்கிருந்த தலைவனிடத்திலே போய் பொறுமையாக அவன் வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்த்தோம். ஆக நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். தானியேலுக்கு ஏன் அங்கே அவ்வளவு மரியாதையும் மதிப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் ஒரு தேவ பிள்ளையாக இருந்தது மட்டும் கிடையாது, அவன் ஒரு ஒழுக்கம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனாக அவன் இருந்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இங்கே இல்லை. சோ 3வது பகுதியை நாம் அடுத்த கிளாஸ்ல நாம சிந்திக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அந்த 3வது பகுதி எதை பற்றின்னு சொன்னா, இங்கே தானியேலை தேவன் உயர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அவன் எடுத்த தீர்மானத்தை எல்லாருடைய கண்களிலும் தேவன் தயவு கிடைக்க செய்து அவனுக்கு அங்கே உயர்வை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இங்க இப்ப என்னன்னா, கிராஜுவேஷன் செரிமனி நடக்க போகுது. 3 வருடங்கள் தங்களுடைய அந்த பாபிலோனிய அந்த தேசத்திலே அவங்க கற்றுக்கொண்ட அந்த எல்லா பாடங்களும், அவர்கள் கற்றுக்கொண்ட எல்லா விஷயமும் இப்பொழுது நிறைவுக்கு வருது. இதுல ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த ரிட்டன் எக்ஸாம்லாம் இருக்காது, நம்ம எழுதுற எக்ஸாம்லாம் இருக்காது. சோ ஓரலா என்ன செய்வாங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதுல நீங்க அந்த முதல் அதிகாரத்தை நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேலை டெஸ்ட் பண்றது யாருன்னா ராஜாவே டெஸ்ட் பண்றதா நீங்க பார்க்க முடியும். நெபுகாத் நேச்சாருக்கு முன்பதாகவே என்ன செய்யறாங்கன்னா, தானியேலையும் அவனுடைய நண்பர்களை கொண்டு வந்து விடுறாங்க. இங்க இந்த தானியேலும் நண்பர்களையும் நீங்க பார்க்கும் பொழுது, அங்கே ஒரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர்களை பரிசோதிப்பதற்குனே ஆட்கள் வந்திருப்பாங்க. மற்ற வாலிபர்கள் எல்லாரையுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பரிசோதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, இங்க ராஜாவும் என்ன செய்யறான்னு சொன்னா, தானியேலையும் அவருடைய நண்பர்களை பரிசோதிக்கிற பொழுது கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா 10 மடங்கு சமர்த்தர்களா இருந்தாங்க. 10 மடங்கு சாதாரண விஷயம் கிடையாது. 10 மடங்கு அவர்கள் எல்லாரை காட்டிலும் இருந்தார்கள் என்பதை ராஜாவே முதல் நபராக அங்கே பார்த்து அங்கே சாட்சியிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுல இருந்து ஒரு பாடத்தை நாம கற்றுக்கொள்ளணும், நிச்சயமா கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் வேதாகம கல்லூரியில படிச்சுட்டு இருக்கீங்க. பொதுவா வேதாகம கல்லூரியை குறித்து அநேகருக்கு தவறான சிந்தனைகள் உண்டு. ஏன் அப்படின்னா, படிக்க தெரியாதவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க, அதாவது
சமுதாயத்துல தகுதியாய், அதாவது நல்ல ஒரு உச்சத்துக்கு போக முடியாதவங்க, அவங்களெல்லாம் என்ன செஞ்சுறாங்கன்னு சொன்னா பைபிள் காலேஜ் போகணும்னு அனுப்பி விட்டுறாங்க நிறைய வீடுகள்ல. சரி, அங்க போய் அது என்ன செய்யட்டும், நல்லா வரட்டும், திருந்தட்டும், இந்த மாதிரி. பைபிள் காலேஜுக்கு இப்படிப்பட்டவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது ஒரு பாடமாக நம்ம இங்கே கற்றுக்கொள்ள முடியும். நீங்க யோசித்து பாருங்க, துன்மார்க்க உலகத்துல தன்னோடு கூட காம்படிட்டர்ஸா இருந்த எல்லாரும் மத்தியிலையுமே அவன் 10 மடங்கு சமர்த்தனா இருந்தான் என்று சொன்னால், அவன் எவ்வளவு சின்சியரா, ஒழுக்கமுடைய ஒரு மாணவனாக இருந்திருக்க கூடும் என்பதை நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பெற்றோர்கள் கூட இப்படி சொல்லுவாங்க, என் புள்ள படிக்கலன்னா கூட பரவாயில்லப்பா, ஆனா ஒழுக்கமா இருந்தா போதும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஒழுக்கமா இருக்கிறதுல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, ஒழுக்கமா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல நம்முடைய பிள்ளைகள், தேவனை வணங்கக்கூடிய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள், மற்ற எல்லாரை காட்டிலும் நாம் மேலோங்கி நிற்க வேண்டியது எல்லா துறைகளிலும் அவசியம். எல்லா துறைகளிலும் இது அவசியம். அதற்கு தானியேலே ஒரு முன்மாதிரி. அவன் நினைத்திருந்தால் இது எனக்கு அவசியம் இல்லாத ஒன்று, நான் தேவனோடு பேசுவேன், தேவனோடு கூட நான் நடப்பேன், எனக்கு காரியங்கள் அது மட்டும் போதும், மற்ற எந்த விஷயத்தையும் நான் பொறுப்புல எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கல. அந்த அகாடமிக்ல கூட, அந்த உலக பிரகாரமான ஞானத்திலும் கூட அவன் 10 மடங்கு சமர்த்தனாக கண்டான். இதுல ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நிறைய பேர், நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையும் சரி, நீங்க படிச்சுட்டு இருக்கிற படிப்பையும் சரி, அசட்டை பண்ணாத ஒரு நபராக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, நீங்க படிச்ச படிப்பும் சரி, படிக்க போற படிப்பும் சரி, செக்குலரா நீங்க படிச்சுட்டு இருந்த காரியங்களும் சரி, பார்த்துட்டு இருந்த வேலையும் சரி, உங்களுடைய ஊழியத்துக்கு உதவிகரமா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க செய்த ஒரு வேலை உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, அது உங்களுடைய ஊழியத்தை நிர்ணயிக்காது. ஆனா உங்களுடைய ஊழியத்திற்கு அது ஒரு உந்துதலாக, ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க ஐடி செக்டார்ல வேலை செய்றீங்கன்னு சொன்னா, அதன் மூலமாகவும் உங்களுடைய ஊழியத்தை என்ன செய்யலாம், ஆண்டவருக்கு பிரயோஜனமா பயன்படுத்த முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தாளந்தை இன்னும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வளர்த்தி கொள்ள முடியும். இங்க தானியேல் உலக ஞானத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும், கடவுளே அதை என்ன செய்யறாருன்னா கனம் பண்ணுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். கடவுள் என்ன செய்தார் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் படிக்காத இன்னும் விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் அவனுக்கு வழங்கினார். அவன் தன்னுடைய துறையில சிறந்து ஒழுக்கமா இருந்தான், டிசிப்ளின்டா இருந்தான். இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவோம். அதாவது டைம் இல்லைன்னு சொல்றதை விட நாம டிசிப்ளினா இல்லைன்னு சொல்றான் சிம்பிளா. ஏன்னா டிசிப்ளினா இருக்கும்போது நிறைய விஷயங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும். ஆக இங்க தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, அங்க இருந்த எல்லாரையும் காட்டிலும் அவர்கள் ஞானத்திலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் எல்லா விதத்திலும் அந்த 3 வருடம் அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வெளியில வரும்போது அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாய் கண்டார்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே எல்லாருடைய கண்களிலும் அங்கே அவனுக்கு தயவு கிடைக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். அங்கே ஒரு உயர்வையும் அவனுக்கு தேவன் வழங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அதனுடைய கடைசி வசனம் இப்படியாக, அதற்கு முந்தின வசனம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ. அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு ஓரல் பரீட்சை. இந்த பரீட்சையில அவன் விசாரித்ததின் அடிப்படையில அவன் சொல்லக்கூடிய சாட்சியை நீங்கள் பார்க்கலாம். அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அப்போ இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த துறையிலும் நாம் சிறந்து விளங்க முயற்சி செய்ய வேண்டும். அது தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய சாட்சியின் மூலமா, வாழ்க்கையின் மூலமா நாம தவறான ஒரு முன்மாதிரியை நாம் காண்பிக்க கூடாது. தேவன் நமக்கு துணையாக இருப்பார். அப்படியே 2ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனங்களை திருப்பலாம். 2ஆம் அதிகாரம் வேதாகமத்துல மிகப்பெரிய ஒரு நீண்ட அதிகாரமாக கருதப்படுகிறது. அநேக வசனங்களை உள்ளடக்கின ஒரு அதிகாரமாக இந்த 2ஆம் அதிகாரம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த 2ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, இந்த 2ஆம் அதிகாரம் முழுசுமே சொப்பனத்தை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவமாகவே இருக்கிறது. நீங்க ரொம்ப விரிவா சொப்பனங்களை குறித்து அங்க விவரம் கொடுக்கப்படுது. அதை தொடர்ந்து அந்த விவரத்தின் அடிப்படையில அங்கே அதனுடைய வியாக்கியானமும் கொடுக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். சொப்பனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அதிகாரம் இந்த 2ஆம் அதிகாரம். அது மாத்திரம் கிடையாது, இது ஒரு நீண்ட ஒரு லாங்கஸ்ட் சாப்டர்ஸ் இந்த பைபிள் அப்படின்னு கூட நாம சொல்ல முடியும். இன்னொரு விஷயம், இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏபிசி ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏபிசி ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதாவது உலக வரலாற்றின் சுருக்கத்தை இந்த அதிகாரத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளலாம். The world history, the pattern of the world history அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரைபடம், உலகத்தினுடைய அந்த வரலாற்று சுருக்கத்தை இந்த அதிகாரத்துல நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த சொப்பனத்தை நாம சரியா புரிந்து கொள்ளும் பொழுது நீங்க உலக வரலாற்றை படிப்பதற்கும் அது உங்களுக்கு உதவியாக மாறுகிறது. அப்ப இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டராக இருக்கிறது. அப்ப இந்த சாப்டரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ தீர்க்க தரிசன பகுதிகள் நமக்கு இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசன பகுதிகளுக்குள் இந்த தீர்க்க தரிசன பகுதியானது சிறந்த அல்லது முக்கியம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யங்கள் தோன்றி மறைந்த பேரரசுகள் மற்றும் ராஜ்யங்களை குறித்ததான சம்பவங்கள் இங்க இருக்கு. அதாவது ராஜ்யங்கள் தோன்றின ராஜ்யங்களும் அதுக்கப்புறம் தோன்றி மறைந்த ராஜ்யங்களை குறித்து நாம நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த அதிகாரங்கள்ல பார்க்க முடியும். இப்ப முதலாவது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கனவை அல்லது இந்த சொப்பனத்தை கண்ட காலத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நெபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நெபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இங்க நாம இந்த சம்பவம் எந்த டைம்ல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே அப்படின்னு வாசிக்கும். 2ஆம் வருஷத்திலே. அப்போ இந்த பகுதிக்கு நீங்க ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னா என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு சொன்னா யுகங்களின் மூலமாக தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நாம் இந்த பகுதியில படிக்க முடியும். இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி மூலமா, அதாவது காட்ஸ் பிளான் த்ரூ தி ஏஜஸ். இந்த உலக வரலாறுக்கு, இந்த உலகத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்துல நீங்க படிக்க முடியும். அவர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்துல இந்த சம்பவம் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா இதை இன்னும் நாம இந்த பேக்ரவுண்ட சரியா புரிந்து கொள்ளணும். இதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நாம படிக்க வேண்டியது அவசியம். எரேமியாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்கள். 46ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். புறஜாதிகளுக்கு விரோதமாய் புறஜாதிகளுக்கு விரோதமாய் எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். எகிப்தை குறித்தும் ஐப்ராத் நதி அண்டையில் கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறிய அடித்ததுமான பார்வோன் நேகோ எனப்பட்ட எகிப்து ராஜாவின் இராணுவத்தை குறித்து அவர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு வாசிக்கும். இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோயாக்கிம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமினுடைய 4ஆம் வருஷத்துல எகிப்தினுடைய ராஜாவை இந்த நெபுகாத்நேச்சர் என்ன செய்யறாருன்னா கைப்பற்றுகிறார். அந்த ராஜாவினுடைய பெயர் அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா பெயர் என்னன்னு சொன்னா பார்வோன் நேகோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்வோன் நேகோ, ஆங்கிலத்துல ஃபேரோ நெகோ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வோன் நேகோன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இவர் ஒரு எகிப்தின் ராஜா. சோ இந்த பின்னணி உங்க மனசுல நீங்க நல்லா நிறுத்திக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல இந்த நெபுகாத்நேச்சர் என்ன செய்யறாருன்னா போர் தொடுத்து அங்க இருக்கக்கூடிய அண்டை தேசங்களுக்கு நேராக போரை தொடுத்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராஜ்யங்களை கைப்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சமயம் இது. இதுல குறிப்பா நீங்க இங்க பாத்தீங்கன்னா எகிப்தை என்ன செய்யறாருன்னா கைப்பற்றுகிறார். எகிப்து ராஜ்யத்தை கைப்பற்றுறாரு. இப்ப எகிப்து ராஜ்யத்தை கைப்பற்றி அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சியாகவே அவர் என்ன செய்ய போறாருன்னு சொன்னா ஒவ்வொரு தேசங்களா தொடர போறாரு. இப்ப எகிப்துக்கு அப்புறம் அவருடைய கவனம் எங்க போகுது? எருசலேமுக்கு போகுது. எருசலேமுக்கு வராரு. அதான் நாம முதல் அதிகாரத்துல நாம பார்த்தோம், 1வது வசனத்திலேயே நாம பார்த்தோம். அவர் எருசலேமுக்கு நேராக வந்து எருசலேமையும் முற்றுகையிட்டு என்ன செய்யறாரு? சில ராஜகுல நபர்களையும் அதோடு கூட சில பாத்திரங்களையும், ஆலயத்தின் பாத்திரங்களையும் எடுத்துட்டு போறதா நாங்க பாக்குறோம். ஆனா இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வரலாறு நீங்க படிக்கும் பொழுது ஒரு விஷயம் இதுல நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப எகிப்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இவர் தொடர்ச்சியா என்ன செய்யறாருன்னா தன்னுடைய வெற்றியின் அடையாளத்தினால வெற்றியை தொடர்பு கொண்ட போகும் பொழுது என்ன அங்க நடக்குதுன்னா
தன்னுடைய தகப்பனார் மரித்து போகிறார். யாருடைய தகப்பனார்? இந்த நெபுகாத் நேச்சருடைய தகப்பனார் மரித்து போகிறார். அவருடைய பெயர் என்னன்னு சொன்னா நபோபொலேசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெயரை. நபோபொலேசர்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தகப்பனாக இருந்த பாபிலோனின் ராஜாவாக இருந்த நெபுகாத் நேச்சருடைய தந்தை நபோபொலேசர் இந்த இஸ்ரவேலுக்கு, அதாவது எருசலேமுக்கு நேரா போர் தொடுத்து போகும் பொழுது, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, போர் தொடுத்து கைப்பற்றுவதற்கு முன்னாடியே நெபுபொலேசர் எனக்கூடிய தன்னுடைய தகப்பன் மரித்து போறார். அப்ப இவர் இடையில என்ன செய்யறாருன்னா, போர் தொடுக்கிறத நிறுத்திட்டு திரும்பி போறாரு. அப்பாவுடைய அந்த இறுதி சடங்குகளை எல்லாம் முடிக்கிறதற்காக, நெபுபொலேசருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதையை செலுத்துவதற்காக, தன்னுடைய வெற்றியை எகிப்துக்கு அப்புறம் எருசலேம்ல தொடராம அப்படியே பாதியில அதை கைவிட்டுட்டு திரும்பி போறாரு. இப்ப திரும்பி போனது மட்டும் கிடையாது, அங்கே போனதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 605 பிசில இந்த சம்பவம் நடக்குது. ஓகேங்களா? 605 பிசில அவர் திரும்பி போறாரு இந்த பிளானை ஸ்டாப் பண்ணிட்டு. அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நெபுகாத் நேச்சர் அபிஷியலா ஒரு ராஜாவாக அங்கே பதவி ஏற்கிறார். அந்த டைம் பீரியட் நீங்க பாத்தீங்கன்னா 606 பிசின்னு சொல்லலாம். அப்ப இப்போ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இந்த வசனம் தெளிவா சொல்லுது, இந்த ட்ரீம், இந்த சொப்பனம் எப்ப வருது அப்படின்னு படிச்சு பாத்தீங்கன்னா அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்துல. அப்போ 606ல நீங்க பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட சொன்னேன், அவன் ராஜாவாகும் போது 605 நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அபிஷியலான ஒரு ராஜாவாக வருகிறார். இப்ப அந்த சமயத்தை நீங்க பாத்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சுன்னு சொன்னா அப்ப அதனுடைய காலகட்டம் என்ன? 603. இப்ப அந்த டைம்ல தான் அவர் என்ன செய்யறாருன்னா இந்த ட்ரீம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அவங்களை கைப்பற்றின காலம் என்ன? 606ல என்ன செய்யறாருன்னா கைப்பற்று எருசலேமை கைப்பற்றுகிறத நாம பார்க்கணும். அப்போ இதுதான் இதனுடைய ஒரு வரலாற்று பின்னணியாக இருக்கு. அப்ப இதன் அடிப்படையில இங்க சொப்பனத்தை நாம பார்க்கும்போது 2வது வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சொப்பனம் அவருக்கு வரும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா சில விஷயங்களை இந்த சொப்பனத்துல நீங்க பார்க்கலாம். சொப்பனங்களை குறித்து நாம வேதத்துல வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம வாசிக்கிறோம், வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம வாசிக்கிறோம். சோ அது ஒரு லாங் சப்ஜெக்ட், அது ஒரு வேற சப்ஜெக்டும் கூட. இப்போ நீங்க கனவுகளை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லது சொப்பனங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, சொப்பனம் பொதுவா மனிதனுக்கு வர்றது இயல்பா இயல்பு இல்லையா? எந்த விலங்கும் சொப்பனம் காண்றதாட்டு நாம என்ன செய்ய முடியாது, கேள்விப்பட முடியாது. காரணம், அப்படியே அவங்க கண்டாலும் ஆமா நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கு அவங்களால முடியாது. ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் சொப்பனம் காணக்கூடிய இயல்பை பெற்றவனாக இருக்கிறான் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ இதுல இந்த சொப்பனம் காணுகிறதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு சில விஷயத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அநேகர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சொப்பனம் காணுகிறார்கள் என்று சொல்லி இந்த கண்டுபிடிப்பாங்கல்ல, இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அநேக முறை நமக்கு சொப்பனங்கள் வருமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்க இல்லையோ, பொதுவா எல்லா இத பத்தி படிக்கிறவங்க ஸ்டடி பண்ணக்கூடியவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா சொப்பனங்கள் வருவது இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல ஒரு விஷயத்தை நீங்க மறந்து விடக்கூடாது. அநேக நேரங்களிலே நாம் கண்ட சொப்பனத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது கிடையாது. சில சொப்பனங்களை மட்டும்தான் நாம் என்ன செய்யறோம்னா ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம். சில சொப்பனங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது மாறாததாக நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிந்திருக்கிறதையே நாம பார்க்க முடியும். இப்ப இதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதை ஸ்டடி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சொப்பனம் ஞாபகத்துல இருக்குதுன்னு சொன்னா அந்த சொப்பனத்தை நீங்க ஆழ்ந்த நித்திரையில பார்த்ததாக நமக்கு ஸ்டடி சொல்லல. அது எப்ப சொல்லியிருக்குன்னா இந்த செமி கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அரை உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செமி கான்சியஸ் டைம்ல இருக்கும்போதுதான் உங்களுக்கு என்ன இருக்குமா, சொப்பனம் ஞாபகத்துல இருக்கும். அப்ப செமி கான்சியஸுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆள் உணர்வு. ஆள் உணர்வு, அந்த ஆள் உணர்வு டைம்ல உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகத்துல கொண்டு வர கஷ்டம். அப்போ ஒரு கனவு உங்களுக்கு வந்தும் அந்த கனவு ஞாபகத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க எழுந்திருப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கனவு வந்திருக்கும். ஏன்னா காரணம் அது எப்போ வந்திருக்குமா, செமி கான்சியஸ், அதாவது நீங்க அரை உணர்வு நேரங்களிலே அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை குறித்து ஸ்டடி பண்றவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா வேதத்துல நாம பார்க்கக்கூடிய சொப்பனத்தை நாம பார்க்கும்போது சில சொப்பனங்கள் சூப்பர் நேச்சுரலாக இருந்ததாக பார்க்க முடியும். அதுல ஒரு சிறந்த உதாரணம் இந்த சொப்பனம். சில நேரத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த
செமி கான்சியஸ், அதாவது இந்த அரை உணர்வுல வரக்கூடிய சொப்பனங்களை ஏன் உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும்னு சொன்னா, மேக்சிமம் நீங்க நல்லா உட்கார்ந்து இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள் எல்லாமே ஒன்று அந்த நாள்ல ஏதாவது நடந்த ஒரு சம்பவத்தோடு உங்களால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில ஞாபகங்கள் நமக்கு வர்றதுனுடைய காரணம் என்னன்னா, அந்த டேல என்ன நடந்துச்சோ அது நைட் என்ன செய்யும், உங்களுக்கு அந்த கனவுல வந்ததான உணர்வை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதனாலதான் உங்களால ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். ஒருவேளை ஃபுல்லா இல்லைன்னாலும் கூட ஓரளவுக்கு அதை ஞாபகம் வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு காரணம் இல்லாமலே சிலருக்கு சொப்பனம் வரலாம். தேவன் சொப்பனத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இங்க தேவன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இங்கே தேவன் இந்த நேபுகத்நேச்சரோடு சொப்பனத்தின் வாயிலாக சில விஷயங்களை உணர்த்துகிறத நாம பார்க்க முடியும். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, யோசித்து பாருங்க, இந்த நேபுகத்நேச்சருக்கு ஏன் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுக்கும்? யோசிக்கிறீங்களா? தானியேல் இருந்தாரு. தானியேல் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. தானியேல் மட்டுமா? தானியேலுடைய 3 நண்பர்களை நாம மறக்க முடியாது. அவர்களும் தேவனுக்கு பிரியமா இருந்தவர்கள். அது மட்டும் இல்ல, நீங்க வேதத்தை படிச்சு பார்க்கும் பொழுது சில உண்மையான விசுவாசிகள் எல்லா இடத்துலயுமே இருந்ததாக நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நாம சில நேரத்துல தவறா நினைத்துக் கொள்வோம், நம்ம மட்டும்தான் உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுப்போம். இல்ல, எல்லா இடத்துலயுமே ரெம்னன்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மீதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எப்பவுமே கர்த்தருக்கு உண்மையா பயபக்தியா இருக்க முடியும். அதை வேதம் என்ன செய்யுது? அங்கீகரிக்கிறது. ஒருவேளை இந்த பாபிலோன் தேசத்துல தானியேலை போலவும் வேறு சிலர்லாம் இருந்திருக்கலாம் உண்மையா கர்த்தருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் இந்த மோசமான ராஜாவுக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொப்பனத்துல கொடுக்கணும்? யாரு வேணாலும் பதில் சொல்லலாம். ஏன் கொடுக்கணும் சார்? தேவன் தான் எல்லாம் செய்ய